ப்ரெஷர் குக்கர்னால் ஹாக்கின்ஸ் அடிச்சுக்க முடியாது. 10 வருஷத்துக்கு மேலே இது இருக்குது. ஒரு வேளை வச்சது கிடையாது. இன்றைக்கி ஒரு பருப்பு உசிலி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. பசங்களுக்கு பிடிக்காதனால அவ்வளோவா ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி கொத்தவரங்காய் முன்னாடியே வாங்கி வச்சு ரொம்ப பொறுமையாக பொடி பொடியாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பருப்பு உசிலியும் சாம்பாரும் எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம். சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் வச்சுக்கிட்டாச்சு. காயை வறுத்துட்டு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். கொத்தவரங்காய் சூப்பராக வெந்து வந்துருந்ததுங்க. கொத்தவரங்காய்க்கு பருப்பு உசிலிக்கு வேணுங்கிறதையும் அரைச்சிக்கிட்டேன். ஓவனில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சிட்ருப்பேன். அது அப்புறமா பொடி பொடியாக நம்ம போட்டு தூவி விட்டு வறுக்கிறப்போ ஒரு செம்மையாக ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க. அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா பொடி பொடியாக இது பண்ணணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பருப்பு உசிலிக்கு இது பண்ணுறப்ப மட்டும். அதுக்கப்புறமா நிதானமாக அழகாக அந்த கொத்தவரங்காய் அப்படியே செமையாக தூவி விடுங்க. சாம்பாரும் நடுவில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. பருப்பெல்லாம் போட்டு கொதிச்சாச்சு. ஸோ விழுது மட்டும்தான் இன்னும் ஊற்றணும். விழுது அரைச்சி ஊற்றி சாம்பாரும் கொதிக்குது, மணக்குது. இந்த கொத்தவரங்காய் எனக்கு தூரப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கலரும் அந்த இதுவும் மணமும் சான்ஸே இல்லை. இங்கே கல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா கேஸோட பவர் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஐ மீன் அந்த பைப்லைனில் வருது. ஸோ அதனால் டக்குன்னு சமையல் இதாகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது டிவியேட் ஆகிட்டோம்னா கருகி போயிடும். அவ்வளோதான், டோட்டலாக சமையல் வேஸ்ட் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக கல்ஃப் வந்தால் நாங்கள் சாதம் வடிகட்டி தான் சாப்பிட்ற பழக்கம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா தூக்கமும் வரும். ஸோ சமையல் ரெடி. இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார், கொத்தவரங்காய் பருப்பு உசிலி, பருப்பு, மாம்பழம், மோர் எல்லாம் வச்சு ஒரு வெளுத்து கட்டிட்டு ஒரு நல்ல ஒரு பகல் தூக்கமும் ஒரு 10 நிமிஷம் போடலாமா?